இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குன்னா, அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட, அதாவது கார்த்திகேயன் கிட்ட செந்தில், கதிர், பழனி 3 பேரும் போய் எடுத்து சொல்றாங்க. அரசிக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற விவரம் எல்லாம் சொன்னதும், கார்த்திகேயன் என்ன சொல்றாருன்னா, நான் வீட்டுல கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அரசிய கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறது எந்த கட்டாயமும் கிடையாது, இங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த சக்திவேலு, குமார் பண்ணது சரிதான், அந்த பரதேசி பாண்டியனோட பிள்ளைங்க குமார் அடிக்கிறத பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்தீங்க, நான் மட்டும் வீட்டுல இருந்தேன்னா அந்த பிள்ளைங்களோட கைய கால ஒடிச்சிருப்பேன், என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. முத்துவேலோட அம்மாவும் சக்திவேல் மேல என்ன கோவப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல, நான் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் தான் அப்படின்னு சக்திவேல் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு காட்டுறாரு. சக்திவேலுக்கு தான் புத்தி இல்லைன்னா இந்த குமாருக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வரமாட்டேங்குது. இப்போ எரியிற நெருப்புல எண்ணெய் அள்ளி ஊத்துற மாதிரி சுடரு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பாக்கியத்துக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. அதுலயும் பெருசா குமார சரவணன் மாமா அடிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த தான் பெருசா சொல்றாங்க. இவ்வளவு போதாதா பாக்கியத்துக்கு? ஏற்கனவே சரவணனை பார்த்தா எகிருவாங்க பாக்கியம், இனி கேட்கவா வேணும், மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு போய் தான் சண்டை போட போறாங்க. நயா பைசா செலவில்லாம பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நயன்தார அளவுக்கு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க பாக்கியம். சுடரு கல்யாணம் முடிச்சு முதல்ல அம்மா வீட்டுக்கு வரும்போது தனியா வராங்க. அதெல்லாம் இந்த பாக்கியத்துக்கு பிரச்சனையே இல்ல. ஏன் தனியா வர, மாப்பிள்ளை ஏன் கூட வரலன்னு ஒரு வார்த்தை கேட்கல. இவ்வளவு நாளும் சுடரு எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு போய் ஒரு எட்டு பார்க்கவே இல்லை இந்த பாக்கியம். ஆனா பாண்டியன் வீட்டுல சண்டை போடும்போது மட்டும் என்னவோ இவ சேர்த்து வச்ச மொத்த சொத்தையும் பாண்டியனே அள்ளிக்கிட்டு போன மாதிரியே அந்த வீட்டுல சண்டை போடுவாங்க. இனியும் நேரா பாக்கியம் குமாருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பாண்டியன் குடும்பத்துல போய் போட போறாங்க. சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனிமே முத்துவேல் முக்கியம் இல்ல, பாக்கியம் குடும்பம் தான் சக்திவேலுக்கு முக்கியமா தெரிய போகுது. ஆனா இதுக்கு பதிலா எப்படி எடுத்திருக்கலாம்னா, குமாரு கார்த்திகேயன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் பார்த்து எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற நேரத்துல அந்த இடத்துல பாக்கியம் இருக்கணும். அரசிய நான் தான் கல்யாணம் பண்ண போறேன்னு குமார் அவங்க கிட்ட சண்டை போடுறதும், பாக்கியம் குமாரோட சட்டையை கிழிச்சு சண்டை போடுறதும் பாக்குறதுக்கு செம்ம ஜாலியா இருந்திருக்கோங்க. ஊர்ல யாருமே பொண்ணு தரலன்னு உனக்கு உங்க அப்பன் தானே வந்து பொண்ணு கேட்டான், எங்கடா உங்க அப்பனை, இந்த பாக்கியத்தை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் உங்க அப்பன், என் மக சுடருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா இந்த பாக்கியம். ஆமா உங்களை பத்தி தான் தெரியுமே, ஏற்கனவே மூத்த பொண்ணை வாழா வெட்டியா வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டு இருக்க, 2வது பொண்ணையும் கூட்டிட்டு போ, யார் வேண்டான்னா, தேவையில்லாம மூக்க நுழைக்கிறதுக்கு நீங்க யாருமா அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் வீட்டார் கேட்க, குமார் அது வேற யாரும் இல்ல, என்னோட எக்ஸ் மாமியாரா ஆக போறவங்க. என்னது எக்ஸ் மாமியாரா? ஆமா, இவங்க பொண்ணதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணல, அந்த பொண்ணை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை நான் டிவோர்ஸ் பண்ணினாக்க இவங்க எனக்கு எக்ஸ் மாமியார் தானே. தா எக்ஸ் ஒய்ன்னு என்ன கதை கட்டிக்கிட்டு இருக்க? பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த பாக்கியத்தோட வீட்டுக்காரரை பார்த்து, யோ என்னையா சும்மா நின்னுக்கிட்டு இருக்க, ஆட்டோ இப்படியா, நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட சொல்லு. மறுபடியும் மயில் வாழ்க்கையில எப்படியெல்லாம் போய் சொல்லி சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி சுடரோட வாழ்க்கையவும் பிரிச்சு விட போறாங்க பாக்கியம். இப்படி இருந்தாக்க இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் கதைக்களம்.